33வது வினா பார்க்குறோம். ஒரு குறித்த வலையமைப்பு இடத்தியலை பற்றி சொல்கிறாங்க. அனைத்து கண்ணிகளையும் ஒரு மத்திய குவிப்பினூடாக அனுமதிக்கின்றது. இடைவெளியை நிரப்புவதற்கு பொருத்தமாக பின்வற்றுவது எது? இலகுவான வினா. தெரியும், வலையமைப்பு இடத்தியல், அதாவது விசேஷமாக இடத்துரி வலையமைப்பு கொண்டு உருவாக்குற நேரம் அந்த இடத்துரி வலையமைப்பை எந்த வடிவத்தை உருவாக்கி நாங்கள் என்ன செய்யலாம், அதுக்கு பெயர்களை வழங்கலாம். அது ஒன்றில் நட்சத்திர வடிவமைக்கலாம், அல்லது வளைய வடிவமைக்கலாம், அல்லது அனைத்தும் உள்ளடங்கிய ஒரு வகையான பின்னப்பட்ட வடிவமைக்கலாம், கண்ணி வடிவம் சொல்லுவோம், சாலகம்னு போட்டியில் பாட்டை பஸ் வடிவமைக்கலாம், அல்லது சேவரை ஐக்கலாம். சேவன்ற நேரம் அது ஒரு வடிவம் அல்ல, ஒரு வகையான கணினிகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த வடிவங்கள் வர முதலாவது நாளும் வடிவங்கள் கீழே வந்து 5வது வடிவம் அல்லன்றது கவனித்து கொள்ளுங்க. அப்போ டொபாலஜி கீழே கடைசி உள்ளது வர மாட்டாது. அது ஆர்கிடெக்சர் கீழே வரும், தொழில்நுட்பத்து கீழே வரும். அதாவது வலையமைப்பு தொழில்நுட்பங்கள் 2 வகைப்படும். ஒன்று பியர் டு பியர், அதை நான் ஞாபகப்படுத்தி P2P நான் சொல்லுங்க, பியர் டு பியர். அடுத்தது வந்து சேவர் கிளையண்ட், சேவரும் கிளையண்ட்டும் உள்ள ஒரு வகை வலையமைப்பு. அப்போ இதில் எந்த ஒரு வலையமைப்பு வைக்கலாம், அவைகள் வந்து ஆர்கிடெக்சர் அடிப்படையில் 2 ஒன்றா வைக்கலாம். P2P என்றது சகபாடி குழு போன்றது, அதாவது உள்ள கண்ணிகள் அனைத்தும் ஒரே தரத்தில் காணப்படும். இங்கே சேவர் கிளையண்ட் இல்லை. ஓகே, எல்லா கண்ணிகளும் ஒரே தரத்தில் காணப்படக்கூடிய வலையமைப்பு. எந்த ஒரு கண்ணியும் மிகைத்ததல்ல, எல்லாம் சமதளத்தில் காணப்படும். அது பியர் டு பியர். சேவர் கிளையண்ட் ஆர்கிடெக்சரில் வந்து ஒரு பிரதான கண்ணி சூழ ஏனைய கண்ணிகள் காணப்படும். அதாவது வழங்கி கண்ணிகளும் வாங்கி கண்ணிகளும், அதாவது வழங்கி ஒன்றாக அமைக்கலாம், பலவாக அமைக்கலாம். அதாவது சேவர் வாங்கிகளும் அதே மாதிரி பலவாக இருக்கலாம். எனவே ஒரு குறித்த கண்ணிகளுக்கு குறிப்பிட்ட வகை கண்ணிகளுக்கு கீழ் கட்டுப்படுத்தப்பட்ட கண்ணிகள் காணப்படுகின்ற ஒரு அமைப்பு தான் சேவர் கிளையண்ட் சேவர் கிளையண்ட் ஆர்கிடெக்சர் நான் சொல்லுவோம். இதில் வந்து கட்டாயமாக சில வகை கண்ணிகள் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கண்ணிகளாக காணப்படும். அதே நேரம் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணாங்க பிரிக்கிற 2 முறைகள். எனவே இந்த பிழையான விடை, இந்த விடை எப்படி வராதுன்றதால் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த விடை வந்து பிழையான விடை என்றாலும் இதை எப்படி இதுக்கு வினாக்கள் வரலாம்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். ஓகே, அதோடு இப்போ நான் திரும்ப வினாவுக்கு வரோம். உங்களுக்கு இந்த விண்மீன் அல்லது ஸ்டார் இல்லை நட்சத்திர வடிவத்தில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு நடுவில் வந்து கட்டாயமாக ஒரு ஆளி அல்லது குவியம், ஏதோ ஒன்று ஆளியாகவும் இருக்கலாம், குவியமாக இருக்கலாம். 2இல் ஒரு வளையத்தின் சாதனம் ஒரு கட்டாயம் காணப்படும். அதனை சூழ கண்ணிகள் நட்சத்திர வடிவில் காணப்பட்ட அந்த வடிவம் தான் நான் சொல்லுவோம் ஸ்டார். அப்போ இதில் பாருங்க, மத்திய குவிப்பினூடாக நம்ம இருக்கின்றது. மத்திய சென்ட்ரல் ஹப் ஒன்று இதில் இருக்குது. சில நேரங்களில் சில விழாக்கள் இதே மாதிரி மத்திய ஆளியின் ஊடாகனு வரலாம். அப்போ ஆளியும் குவியமும் ஒரே வகையான செயற்பாடு செய்யக்கூடிய 2 சாதனங்கள். எனவே பதிலீடு சாதனங்கள் போன்றது. எனவே 2 விருப்பமான பயன்படுத்த முடியும். ஆனால் அவற்றுக்கு இடையில் வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் அதை படித்து நினைக்கிறேன். ஒரு சுருக்கமான அந்த வித்தியாசங்கள் ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். என்னென்னா, ஆளின்றது வந்து நான் சொல்ல இன்டெலிஜென்ட் டிவைஸ், அதாவது புத்தி கூர்மையுள்ள ஒரு சாதனம். அதுக்கு காரணம் சொல்லு. ஹப்புக்கு நான் சொல்லுவோம் டம் டிவைஸ், அதாவது புத்தி கூர்மையற்ற ஒரு சாதனம். என்னென்றது, ஒரு குறித்த கணினியில் இருந்து இன்னொரு குறித்த கணினியை நோக்கி ஏதாவது தரவு ஒன்று அனுப்பப்பட்ட நேரம், நான் முதல்ல சொல்ல இமெயில் அனுப்பப்பட்டு வச்சுக்கொள்ளுங்க. அந்த இமெயில் எந்த கணினிக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை சுவிட்ச் விளங்கிக் கொள்ளும். ஆளி விளங்கி அந்த உரிய கணினிக்கு மாத்திரம் அந்த தரவை அனுப்பும். அதே போன்று இன்னொரு கணினியிலிருந்து வேறொரு கணினிக்கு தரவு அனுப்பப்பட்ட நேரமும் அதே மாதிரி அந்த தரவில் உள்ள ஐபி முகவரியை வாசித்து அந்த உரிய ஐபி முகவரி உள்ள கணினிக்கு இந்த தரவை அனுப்பும். அப்போ உரிய கணினியிலிருந்து இன்னொரு உரிய கணினிக்கு மாத்திரமான ஒரு வழிப்பாதையில் தரவு செல்லும். ஹப்பை பொறுத்தவரை, குவியத்தை பொறுத்தவரை அவ்வாறான அல்ல. குவியம் என்ன செய்யும்னா, ஒரு குறித்த கணினியில் வரக்கூடிய தரவை அவ்வாறு பெற்று ஏனைய எல்லா கண்ணிகளுக்கும் அனுப்பும் ஒரே நேரத்தில். விளைவிக்கும் விஷயத்தை உரிய கண்ணை மாத்திரம் அதை பெற்றுக்கொள்ள ஏனைய கண்கள் அதனை ரிஜெக்ட் பண்ணிக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே ஒரு குறித்த தரவு வந்து குறித்த கண்ணை சென்றடைவதற்கு அதிக நேரம் எடுக்குது குவியத்தினூடாக. அதே நேரம் அது குறித்த குவியம் வந்து தரவின் உள்ள ஐபி முகவரியை வாசித்து அந்த உரிய ஐபி முகவரிக்கு மாத்திரம் தரவை அனுப்புவதும் இல்லை. இவ்வாறு செயற்பாடின் காரணமாக நாங்கள் அதுக்கு டம் டிவைஸ் என்று அழைக்கிறோம். ஆனால் பதிலீடாக பயன்படுத்த முடியும். அதில் குறைபாடுகள் காணப்பட்டாலும் எங்களுக்கு
ஆழிக்கு பதிலாக குவியத்தை பயன்படுத்த முடியும். செலவு குறைந்தது குவியம், வேகம் குறைந்தது போன்று அதற்கு செல்லக்கூடிய செலவும் குறைவு, ஆனால் தரவு வேகம் குறைந்தது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ரைட். இப்போ எங்களோட வினாவுக்குரிய நேரடியான விடைக்கு நாங்கள் திரும்ப வரோம். விண்மீன் அல்லது நட்சத்திர வடிவம் அல்லது உடு வடிவம். வளைய வடிவம், சாளகம், பாட்டை போன்றவற்றில் பெரும்பாலும் அங்கே சுவிட்ச் ஒன்று பயன்படுறதுக்கான ஹப் ஒன்று பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் மிச்சமே குறைவு. ஏன்னா ஹப்பால் சுவிட்சில் செய்கிற வேலை ஒன்றை இந்த வடிவங்களோட மேற்கொள்ள முடியாத அதுக்கான பிரதான காரணம்.